தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். குரு எனக்கு பார்வை இருக்கா, குரு பலம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்மக்கிட்ட வர்றவங்க. பொதுவாகவே குரு பயிற்சி, குரு மேலே ஒரு ஈர்ப்பு அதிகம். ஏன்னா செல்வ தனம், ஒரு பொருளாதார நிலை, ஒரு ஞானம், இதெல்லாம் கொடுக்கக்கூடியது குரு. அப்போ குருவை எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். குரு நம்ம ராசியை பார்க்க மாட்டாரா, நம்ம லக்னத்தை பார்க்க மாட்டாரா, குரு பலம் நமக்கு இருக்கா, குரு தசை நமக்கு நல்லதாக இருக்குமா, குரு பயிற்சி நமக்கு நல்லதாக இருக்குமா அப்படிங்கிற குருவை பற்றின விஷயங்கள், அதிக தேடல்கள் இருக்கும் ஜோதிடத்தில். அதே போல் தான் சுக்கிரன். ஒரு சுக வாழ்வு, ஒரு மாதிரியான லக்ஸுரி லைஃப் அப்படிங்கிறதுலாம் சுக்கிரனால் தான் நமக்கு கிடைக்கும். அப்போது சுக்கிரனும் ஒரு ஜாதகத்தில் அதிகம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ஈர்ப்புள்ள கிரகமாக இருக்குது. இப்போ இந்த குரு சுக்கிரன் எதிர்த்தன்மை கொண்ட கிரகங்கள். அதாவது குரு செல்வத்தை கொடுப்பார், சுக்கிரன் செல்வத்தை அனுபவிக்க வைப்பார். இதுதான் விஷயம். இப்போ இந்த ரெண்டு கிரகமும் ஒரு ஜாதகத்தில் இணைந்து இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அது குரு சுக்கிரன் இணைவு அப்படின்னு சொல்கிறது சேர்க்கையாக இருக்கலாம், அல்லது பார்வையாக இருக்கலாம், அல்லது சார பரிவர்த்தனையாக இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் குரு சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு வகையில் இணைவு பெற்று இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அது எந்த மாதிரியான விளைவுகளை உங்கள் ஜாதகத்தில் கொடுக்கும், எந்த மாதிரியான காலகட்டத்தில் அது உங்களுக்கு பலனை தரும் அப்படிங்கிற சில விளக்கங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது குரு சுக்கிரன் இணைவு அப்படின்னு வச்சுப்போம். குரு சுக்கிரன் இணைவு மற்றும் கூடவே சனின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம உதாரண ஜாதகத்துக்கு குரு சுக்கிரன் சனி இணைந்த கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. இருந்தாலும் இதை ஒரு உதாரணமாக எடுத்துக்கலாம். குரு சுக்கிரன் சனி இணைந்தால் அந்த ஜாதகரை எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த துலாம் லக்னம் குரு சுக்கிரன் லக்னத்தில் இருக்காங்க. இப்போ சனி இந்த துலாமில் இருக்கிறதா வச்சுப்போம். இப்போ இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால், சுக்கிரன் ஆட்சி, சனி உச்சம், குரு பகை வீட்டில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரும். இப்போது சனி துலாமில் இருக்கிறதுனால இருந்தால் என்ன மாதிரியான பலனை இது கொடுக்கும் அப்படின்னு சொன்னால், செவ்வாயினுடைய பார்வை இங்கே படும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 7வது பார்வையாக இங்கே இருக்கிறது கடகத்தில் இருக்கிற சனி துலாமில் இருந்தால் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு சொன்னால், இவர் 4 இடத்த அதிபதியாக வேறு போயிடார் இல்லையா. அப்போ அந்த விஷயத்துக்கு அவருக்கு அதிக அந்த காரகத்துவ அடிப்படை ஆதிபத்தியத்தை கொடுத்தே தீரணும். அதாவது என்னென்னா, இவர் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா லக்னாதிபதி கூட சேர்ந்து 4ஆம் அதிபதி இருக்கிறதுனால, அதே நேரத்தில் 5ஆம் அதிபதியாகவும் வர்றதுனால இவர் முன்கூட்டியே எல்லா விஷயத்தையும் கணிக்கக்கூடிய நபராக இருப்பார். அதாவது மக்களுக்கு என்ன தேவை, ஏன்னா 7வது இடம் அப்படிங்கிறது வியாபார ஸ்தானம் அப்படிங்கிற மாதிரி வரும் காலபுருஷ தத்துவத்துக்கு. அப்போது இவர் மக்களுக்கு என்ன தேவைங்கிறத கணிக்கக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. மக்களை சந்தோஷமாக குசிப்படுத்தக்கூடிய, பொழுதுபோக்கு தரக்கூடிய வேலைகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய ஒருத்தவங்க. அப்போ குரு சுக்கிரன் சனி அப்படிங்கிறப்போ மக்களுக்கு என்ன தேவையோ அதை இவர் முன்கூட்டியே அறிஞ்சு அதன் மூலமாக லாபம் பார்க்கக்கூடிய ஒருத்தவராக இருப்பார். ஏன்னா குரு சுக்கிரன் நினைவுங்கிறது சும்மா கிடையாது. நானும் நல்லா இருக்கணும், நீனும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான டைப்பு. நீ நல்லா இருக்கிறத விட உன்னை விட நான் தாண்டி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் சுயநல டைப்பும் சேர்ந்து. அப்போ அந்த இடத்துல சனி இருக்குது அப்படிங்கிறப்போ அதே தொழிலாக இருப்பாங்க. அவங்க உயிர் மூச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்தமாரி. அவர் எதுவும் ஸ்கூலில் போய் படிக்க தேவையில்லை, எந்த ஒரு விஷயமும் அவருக்கு தேவையில்லை, அவர் ரத்தத்திலே ஊறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. எப்படின்னா, ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சர்வீஸ் மாரி செஞ்சுட்டு அதில் நிறைய லாபம் பண்ணக்கூடிய ஒருத்தவங்களாக இருப்பாங்க. அந்த சர்வீஸுங்கிறது இந்த மக்களுக்கு, இந்த உலகத்துக்கு இப்போது கரண்ட்டில் தேவை, ஹை டிமாண்டு உள்ள ஒரு வேலையாக இருக்கும். இதுதான் குரு சுக்கிரன் சனி இணைவு தரக்கூடியது. இது எந்த லக்னத்திற்குமே வித்தியாசப்படும். எந்த லக்னத்திற்குமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. லக்னம் மாற மாற இந்த சனி குரு சுக்கிரன் இணைவு வித்தியாசப்படும். இப்போ இது நான் சொன்னது துலாம் லக்னத்தில் இதை உதாரணமாக வச்சு, இங்கே சனி இருந்தால், என்கிட்ட அந்த உதாரண ஜாதகம் இதுக்கு மட்டும் கிடைக்கல. அதனால் இந்த சனி துலாமில் இருந்தால் இப்போ இணைவுன்னு வரும் இல்லையா, அப்போது என்ன மாதிரியான பலனை தரும் அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த விளக்கம் உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.